உங்கள் வீட்டில் இந்த விஷயம் நடக்கவே கூடாது. ஆண்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு கஷ்டம்தான். பொதுவாக முன்னோர்கள் சொல்வார்கள், அதாவது எப்பொழுதும் துடைத்து ஒரு பொருளை எடுக்கக்கூடாது என்று. அப்படியே துடைத்தெடுத்தால் வீடும் துடைத்து போய்விடும் என்று கூறுவார்கள். மேலும் ஒரு பொருள் தீரும் முன்னே அதை வாங்கி வீட்டில் வைத்துவிட வேண்டும். மனிதருக்கு பண கஷ்டம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக வீட்டில் உள்ள பொருட்களை துடைத்து போடும் அளவிற்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கஷ்டம் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கும். மேலும் முக்கியமாக வீட்டு பெண்கள் சந்தோஷம் என்பது மிகவும் முக்கியம். வீட்டில் உள்ள சில பொருட்களை காலியாக விடக்கூடாது. ஏனெனில் சில பொருட்கள் காலியாக இருந்தால் வீட்டிற்கு வரவு வராது என்பது ஐதீகம். குறிப்பாக சில விஷயங்கள் எக்காரணம் கொண்டும் காலியாகாது. வாஸ்துப்படி அந்த பொருட்கள் தீர்ந்துவிட்டால் அது உங்கள் வீட்டிற்கு நல்லது செய்யாது. அது வீட்டின் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. வீட்டில் உப்பு எப்போதுமே வீட்டில் தீர்ந்து போய்விடக்கூடாது. அப்படி உப்பு முழுவதுமாக தீர்ந்து போய்விட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பண கஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம். அதனால் வீட்டை நிர்வகிக்கும் பெண்கள் எப்பொழுதுமே ஒரு பாக்கெட் உப்பு வீட்டில் இருக்கும்படி பார்த்துக் கொள்வது நல்லது. அடுத்து மஞ்சள் குங்குமம். வீட்டில் எப்பொழுதும் மஞ்சள் குங்குமம் இல்லை என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. ஆம், மஞ்சள் மற்றும் குங்குமம் முழுமையாக தீர்ந்து போகும் நிலை வந்தாலும் உங்களுக்கு பெரிய பண கஷ்டம் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். அதனால் மஞ்சள் குங்குமம் காலியாவதற்கு முன்பே அதை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்வது நல்லது. அனைவரின் பசியை போக்கும் அரிசி எப்பொழுதும் வீட்டில் முழுமையாக தீர்ந்து போய்விடக்கூடாது. அடுத்த வேளை உணவு சமைக்க அரிசி இல்லை என்ற வார்த்தை வீட்டில் எழக்கூடாது. வீட்டில் அரிசி தீர்ந்து போவதற்கு முன்பாகவே அதை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அரிசி முழுமையாக வீட்டில் தீர்ந்து போய்விட்டாலும் அந்த வீட்டில் பெரிய நெருக்கடி வரக்கூடும். குறிப்பாக வீட்டில் தண்ணீர் பாத்திரங்கள் காலியாக இருக்கக்கூடாது. தண்ணீர் தீர்ந்து விட்டால் அதை நிரப்ப வேண்டும். சமையலறையில் காலியான பாத்திரத்தை வைக்க கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. எல்லோர் வீட்டிலும் கடவுள் அறையில் ஒரு காசு போட பாத்திரம் வைப்பது வழக்கம். பூஜை அறையில் பணத்தை பானை அல்லது பாத்திரத்தில் வைத்திருப்பார்கள். அதை ஏதாவது இஷ்ட தெய்வத்திற்கு கோவிலில் போட்டு வழிபடுவார்கள். அப்படி கடவுள் அறையில் நாணயத்தை சேமிக்கும் பானை அல்லது பாத்திரம் முழுவதுமாக காலியாக இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் வீட்டு பெண்களின் சந்தோஷம். எந்த ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இல்லாமல் மிகவும் துக்கத்துடன் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிலும் சந்தோஷம் துளியும் இருக்காது. அதனுடன் லக்ஷ்மி கடாட்சமும் அந்த வீட்டில் இருக்காது. லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத வீட்டில் காசு பணம் சேராது. அதனால் வீட்டு பெண்கள் எப்பொழுதும் சிரிப்புடனும் சந்தோஷத்துடனும் இருக்கும்படி பார்த்து கொள்வது குடும்பத்தில் உள்ள ஆண்களின் கடமை. வர்றது கிடையாதுல, இது நிறைய பேர் இதெல்லாம் பழங்காலத்து மிட்டாய். கையில் வாட்சி கட்டும், பாம்பு கட்டும், தேல் கட்டும், பல்லி கட்டும், குச்சிலியானா ரோஸ் மாதிரி செய்வோம். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ வந்தது கிடையாதுல, இது 40-50 வருஷமா கிடையாது. பரம்பரையாக செய்யும். இதெல்லாம் எலுமிச்சை பழம், சர்க்கரை, மைதா எல்லாம் பாவு எடுக்கிறது. கடாய் வச்சு பாவு எடுத்து ஆறின பிறகு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பலை சுற்றி கையிலேனா வாட்சி கட்டுவோம். மோந்திரம், பாம்பு, தேல், பல்லி எது கட்டாலும். அப்போ நாங்கள் விற்க சொல்ல 10 காசு 4 இப்போ ஒரு மிட்டாய் 30 ரூபா. கையில் கட்டி விட்டா 20 ரூபா. குச்சிலியானா ரோஸ் மாதிரி 30 ரூபா. இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர். இந்த பஞ்சு மிட்டாய் விற்றுருந்தாங்களா, அதெல்லாம் விற்கக்கூடாது. அது கவரில் போட்டு சாய்க்கிற அதிகம் ஆகிடும். இதனா வயிற்று வருதுல, இது சாப்பிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாமூலாக வயிற்று மிட்டாய் தானே. என்னன்னா கொஞ்சோண்டா போடுவோம் இதில் பாவை, இந்த மாதிரி வரும். கெட்டவா கையிலேனா வாட்சி கட்டும், குச்சிலேனா ரோஸ் கட்டும். இந்த மாதிரி குச்சிலேனா ரோஸு, கையிலேனா வாட்சி, எது ஒன்று பண்ணாலும் அது மாதிரி பெரியவங்க சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது ரெடி பண்ணால் ஒரு 3 ஹவர் ஆகும். ஒரு 2 கிலோ ரெடி பண்ணால் 3 ஹவர் ஆகும். சர்க்கரை, மைதா, எண்ணெய் எல்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி ஆறின பிறகு மறுபடியும் இழிச்சு கொம்பலை சுற்றி எடுத்து. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.